அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இப்ப தமிழ் படங்கள்ல நடிக்கிற நடிப்பை விட அரசியல்வாதிகள் நடிக்கிற நடிப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கணம் புல்லரிச்சு போவீங்க. அப்படித்தான் இப்ப தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் நடிக்க துவங்கிட்டாரு. உண்மையை சொல்ல போனா தமிழ் படத்திலேயே சில நடிப்புகளை சகிக்கலாமே இருக்கு. ஓகே, அதுதான் ஒரு பொழுதுபோக்குக்கு நாங்க பார்க்கிற படங்கள், அதால அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா உங்களை நம்பி போட்டு போட்ட அந்த தமிழ் மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? நீங்கள் அரசியல் களங்கள்ல இருந்து நீங்க நடிக்கிற நடிப்புகளை பார்க்கல, அப்படியே பட்டப்படி விளங்குது அந்த தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்க போடுற சூழ்ச்சி. இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்கிட்ட இப்ப ஒன்று எனக்கு வடிவா விளங்குது. முந்தி கதைச்சு தான் நீங்க போட்டு கேட்டீங்க, ஆனா இப்ப அழுவே போட்டு கேட்கிற அளவுக்கு எல்லாமே மாறி இருக்குது. சசிகலாவை பார்த்தா ஒரு பக்கம் அழுகுறாங்க, நம்ம சாலினையாவை பார்த்தா ஒரு பக்கம் அழுகுறாங்க. என்ன நடக்குது? மக்களுக்கான அழுகல. உங்களோட பதவியை நீங்க இயற்கை கழுகுறீங்க, உங்களை பற்றி பெருமையா கதைக்கே கழுகுறீங்க. எப்படியாவது நீங்க மக்களுக்கு ஒரு திட்டத்தை பற்றி கதைச்சு போட்டு அழுதுங்களா? இல்லையே, இதோட மக்களுக்கு நான் மாசம் கொடுக்க போறோம் என்று சொல்லி போட்டு அழுதுவார்கள். அப்படி அழகல. நீங்க 2017ஆம் ஆண்டு கதைக்கிற பிரச்சாரத்தை விட அழுகிற பிரச்சாரம் தான் அதிகமா போய்கொண்டிருக்கு. மக்களே ஜாக்கிரதை, ஏமாந்துறாங்க. அதையும் முக்கியமா இந்த சசிகலா சின்னம்மாட்ட ஏமாந்துறாங்க. ஏனென்றா சின்னம்மா செய்து ஒரு பெரிய ஒரு துரோகம். ஏனென்றால் ஒரு வீட்டை ஆறாவது ஒரு ஆள் இறந்து விட்டால் அந்த வீட்டை ஒரு வருடத்துக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியம் நடக்காது. அதுதான் உண்மையா சொல்ல போனா தமிழக பண்பாடு. அப்படி இருக்கிற நேரத்தில் கூட முன்னாள் முதல்வர் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் இறந்து மாத கணக்கிலே ஆகல. ஆனா அதுக்கிடையிலேயே எவ்வளவோ சின்னம்மாக்கு நல்ல சடங்குகள் நடந்து கொண்டிருக்குது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சின்னம்மாக்கு பொதுச் செயலாளர் பதவி கட்டாயம் கொடுக்கணுமா, அடுத்தது முதலமைச்சர் பதவியும் கொடுக்கணுமா. அப்படி அவக்காக நல்ல காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. ஆனா இதுல ஒன்று முக்கியமாக கவனிக்கணும். என்னன்னா சின்னம்மா முன்னாள் முதல்வர் சொல்லி ஜெயலலிதா நொடிக்கு பக்கத்துல நிக்க கூட இப்படி அழையல. ஆனா இப்ப அந்த பதவியிலே கேட்கல, மைக்க பிடிச்சி கதை கேட்கல, கண்ணத்துறை அழுகிறது பார்க்க சைக்கிள் கிடையாது. அவ்வளவு நடிப்பு அப்படியே விளங்குது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று கடைசியா சொல்லிக் கொண்டு விடைபெற விரும்புகிறேன். 2007ஆம் ஆண்டு உங்கள்கிட்ட நடிகர் வந்திருக்கிறேன். கவனம், உங்களுக்கு விளங்கிய விளங்காமலும் யார் ஒரு தேர்ந்தெடுக்கணுமா நீங்க முடிவு கட்டினா கவனிச்சு தேர்ந்தெடுங்கள். ஏனென்றா உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில தான். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.